அண்ணா சிந்தூர் ஆபரேஷனை பத்தி சொல்லுங்க. வார் நடந்தா தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா? சொல்றேன். முதல்ல சிந்தூர் அப்படின்றது என்னன்னு சொல்றேன். தமிழ்ல இதுக்கு பேர் பொட்டுன்னு சொல்லுவாங்க. குறிப்பா சொல்லணும்னா சிவப்பு பொட்டு, அதாவது கல்யாணத்தப்ப வைப்பாங்கல்ல பொட்டு, அந்த பொட்டை தான் குறிக்கும். இந்த பேர் வச்சு சிந்தூர் ஆபரேஷன் கொண்டு வந்தாங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும் பகல்காம் அட்டாக்ல 26 பேர் இறந்து போறாங்கன்னு சொல்லி. இந்தியாவுல கணவன் இறந்துட்டாலே பொட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி 26 பெண்களுடைய பொட்டை அழிச்ச பாகிஸ்தான் தீவிரவாதிகளை நாங்க அழிப்போன்றது தான் இதோட அடையாளம். இதுக்காக இந்திய ராணுவம் நேற்று இரவு பஞ்சாப் மற்றும் காஷ்மீர்ல பாகிஸ்தான் நிர்வகிக்கக்கூடிய 9 இடங்கள்ல இந்தியா நேற்று தாக்குதல் நடத்தியிருக்கு. அந்த 9 இடங்களுமே தீவிரவாதிகளுக்கு பயிற்சி கொடுக்கிற ஒரு இடம் சொல்லப்படுது. குறிப்பா சொல்ல போனா புல்வாமா தாக்குதல் நம்மளால மறக்கவே முடியாது. கிட்டத்தட்ட 40 ராணுவ வீரர்கள் இறந்து போனாங்க. அந்த தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளுடைய முகாம்களையும் அழிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த தாக்குதல் ½ hour நடந்திருக்கு. பாகிஸ்தான் தரப்புல இத போரா அறிவிச்சு அடுத்த பதிலடி நாங்க கொடுப்போம்னு சொல்றோம். இதுல சில நாடுகள் இந்தியாவுக்கும் சில நாடுகள் பாகிஸ்தானுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால தமிழ்நாட்டில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி அசால்ட்டா சொல்லிட முடியாது. இருந்தாலுமே வட இந்தியாவில் இருக்கிற பாகிஸ்தான் எல்லைக்கு உட்பட்ட 244 மாவட்டங்களுக்கு பயிற்சி கொடுக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கு மேல போருடைய நகர்வு எப்படி இருக்குன்றத நம்ம